வக்ஃப் சட்ட திருத்தம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன? வக்ஃப் சட்ட திருத்த மசோதா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி லோக்சபாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மசோதா 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி லோக்சபாவில் மற்றும் ஏப்ரல் 4ஆம் தேதி ராஜ்யசபாவில் நிறைவேறியது. அதே நாளில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் வக்ஃப் சட்டம் 2025 என்று பெயர் பெற்றது. இந்த மசோதாவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தது. மேலும் இஸ்லாமிய அமைப்புகளும் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தியது. இதனையடுத்து இந்த மசோதாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து செய்யப்பட்ட ரிட் மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான விசாரித்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் கடந்த மே 22ஆம் தேதி தள்ளி வைத்தது. இந்த நிலையில் வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்த ரிட் மனுக்கள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால உத்தரவு வழங்கியுள்ளது. சட்டத்தின் சில விதிகளை செயல்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேலும் வக்ஃப் முழு சட்டத்தையும் ரத்து செய்ய போதுமான காரணங்கள் காணவில்லை என தெரிவித்த நீதிபதிகள், இருப்பினும் சில விதிகள் அடிப்படை உரிமைகளுடன் முரண்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர். எனவே அந்த பிரிவுகளை செயல்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக உத்தரவிட்டனர்.